Welcome to Great Krigalan Show. Cut your bachelor life soon. முடிஞ்சு. Next. Inform and go out for hangouts. Inform பண்ணாதான் hangoutக்கே போக முடியாது. அதான் நெக்ஸ்ட்ன்றலப்பா. At least do a video call. ஏன் do a video call? டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கோம் ரெண்டு பேரும். அப்படி எல்லாம் பார்க்க முடியுமாப்பா? அப்படிதாங்க பார்க்கணும். டிஸ்டன்ஸ்ல வேற ஊர்ல இருக்கீங்களா? சென்னையிலே வேற பிளேஸ். ஒரு எங்க வீட்ல இருக்காரு, நான் எங்க அம்மா வீட்ல இருக்கேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. சும்மா 5ஆம் மாசம் இருக்கும்போதே அம்மா வீட்டுக்கு போனேன். என் பிள்ளைக்கு 9 மாசம் ஆயிடுச்சு, எங்க அம்மா வீட்ல தான் இருக்கேன். என்னடா இது? நீயா பாத்துக்க முடியலன்னா இண்டிவிஜுவலா என்னால பாத்துக்க முடியாது. அவர் ஹெல்ப் நான் சீக் பண்ண முடியும். பேசிக்கலி நீங்க ஹெல்ப் பண்ணா பாத்துக்கலாம். குடும்பத்தை கவனிடா. ஆக்சுவலா ஒரு வர்க் டைட்டா இருக்கனால குழந்தைய அவரால பாத்துக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண முடியலையா? டைம் இருந்தோ பண்ணாம தான் இருக்காரு. அவங்க வீட்ல இருந்தாங்க, நான் தான் கூட்டு வந்து வான்னு சொல்லி கூட்டு வந்தேன். கூட்டிட்டு வந்து ஒரு நாள் கம்மன் இருப்பாங்க சார், 3 நாள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாங்க. பார்த்தா இவர் எங்க போனாலும் நீங்க நொய் நொய்ங்கிறாரு, அப்படித்தானா? இல்ல சார், அடுத்த பாயிண்ட்லாம் இருக்கே. ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஹேங்கவுட்ஸ் அது எப்பயாச்சும் வெளியே எங்கன்னா சொந்தக்காரங்க வீட்டுக்கு. சாட்டர்டே ஆனாலே கம்பல்சரியா சிறக்கடிப்பேன். பிள்ளைய தூக்கி நல்லது கெட்டது பார்க்க முடியாத அளவுக்கு நீங்க பிஸியா இருக்கீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அவங்க கூட இருந்தாக்கா சமாளிக்க முடியுது சார். இப்போ நான் மட்டும் தனியா என்கிட்ட விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க வேலை பாரு. பதில பாக்கெட்லயே வச்சுட்டு தலையிட்டு பாரு. இப்ப நான் என்ன கேக்குறேன், அம்மா வீட்டுல இருக்கணுங்கிற டெசிஷன் எடுத்தது நீங்களா அவரா? அவர்தான். கணவன் மனைவியா குழந்தைய பாத்துக்கிறது எப்படி? அம்மா அப்பாவா அப்பதானே மாற முடியும். நல்ல புத்தி உங்களுக்கு தான் சார் சொல்லணும். ஆசைப்பட்டது நீங்க, கல்யாணம் பண்ணது நீங்க, எல்லா முடியும் பண்ணிட்டு வளர்க்கறது மட்டும் உன் பொறுப்புன்னு எப்படி விட முடியும்? நீ ரொம்ப கோவமா இருக்க, நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன். இன்னைக்கு டிராவல் பண்ணக்கூடாது, என்ன சொல்ல வரீங்க? மிட் நைட்ல வீட்ல வைஃப் தனியா இருப்பாங்கன்னு இல்லாம விட்டுட்டு போயிடுறது. டயர் நைட் வீட்டுக்கு வரலையாமே, எங்கடா போயிருப்பா? ஏதோ தங்க தொலைஞ்சு போன மாதிரி கத்துறீங்க. ஒன்ஸ்க்குள்ள போயிட்டா ஒன்ஸ் திரும்ப சாப்பிடுறது தூங்குறது எல்லாத்தையுமே டோட்டலா மறந்துடுறேன். What nonsense you are talking about me? ஷாப்பிங் மால் எங்கேயாச்சும் போறோம்னா ஸ்டார்டிங்ல பாக்குற அந்த டோனட்டோ இல்ல சின்ன குழந்தை மாதிரி உடனே போயிட்டு அதை வாங்கி சாப்பிடுறது. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அம்மாவான பிறகும் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது கியூட் வகையறால வந்துருது, பானிபூரி சாப்பிடுறது கியூட் வகையறால வந்துருது. खत्म, बाय बाय, टाटा, गुड बाय. இவங்க அம்மா மட்டும் இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது, கல்யாணம் பண்ண அப்புறம் பொண்டாட்டி கேட்டு செஞ்சுக்க அப்படின்னு தம்பிட்ட சொல்லிருப்பாங்களா? இவன் டம்மி தான் போட்டுருக்கு. வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது மனைவியை கவனிக்கவும். அப்படின்னா என்ன மீன் பண்றீங்க? குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லு. நாங்க எங்க வீட்டு டோரை விட்டு வெளியே தாண்டிட்டோம்னா நான் வந்து மறைஞ்சிருவேன். அவர் மட்டும் தான் இருக்காரு. அந்த மாதிரி தான் நடந்துப்பாரு. உங்களுக்கு என்ன வேற வேலையா கிடையாதா? இப்ப பார்த்தாலும் சும்மா என்னையே நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. வண்டி எடுக்கிறாருன்னா அவர் பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணிடுவாரு. நான் ஏறி இப்படி காலை போடுறதுக்குள்ள வண்டி கிளம்பி. இனி 7:30 ஆரம்பிச்சிடுத்து பகவானை வேண்டிக்கோங்க. கையை பிடிச்சு கூட்டு போறலாம் உங்களுக்கு கூச்சமா வாய்ப்பே இல்ல இருக்கா? சார். கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது சார். என் கையை பிடிச்சது வரைக்கும் நடந்ததே. அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? போட்டோக்கு கூட இப்படி கூட என்ன டச் பண்ணாம கூட இப்படி கூட போட மாட்டார். எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது சார். வந்ததுல இருந்து நான் சமைக்கிறேன் சார். ஆனா நல்லா சமைக்கிறது பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம். சூப்பர். இது கண்டிப்பா டிக்டாக்ல வைரல் ஆகும். நான் வந்ததுலயே சமைக்க ஆரம்பிச்சிட்டீங்கல? சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். வீட்ல சமைச்சிட்டு தான் இருப்பீங்களா டெய்லி? சமைச்சமா சாப்பிட்டமா தூங்கணுமா விடிஞ்செந்திரிச்சு சமைச்சமா சாப்பிட்டமா. மேரேஜ் 1 மந்த் தான் ஆகுது. இது வரைக்கும் எங்கேயுமே என்ன கூட்டிட்டு போனது கிடையாது. 1 மந்த்ல நான் 6 லைனாமா? பாட்ற என்னன்னு சொல்லிட்டல பாரு மாவன. அவ 4, 5, 6 ஹவர்ஸ் போன் நோண்டுவான் சார். ஃபர்ஸ்ட் நைட்ல கூட போன் தான் சார் நோண்டுனா. செருப்பு பிஞ்சு போயிடும். ஒரு தமாசுக்குங்க. என்னடா தமாசு? டேய் 10 இயர்ஸா இவனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணேன் சார். 10 இயர் லவ் வேற இருக்கா? ஆமா சார். நான் உங்களுக்கு என்னடா ஆச்சு? இவனை அவ்வளோ ஆசையா லவ் பண்ணேன். ஆனா இவன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே என் மேல காட்ட மாட்டான். போன் தான் அவன் லைஃப். டேய் இப்போ என்னடா பிளான்ல இருக்க நீ? ஒரு 4-5 பேர் இருப்பானுங்க. இவன் இல்லனா அவனுங்க இருக்க மாட்டானுங்க. இப்ப கூட 2 பேர் தொத்தி புடிச்சிட்டே பின்னாடியே வந்துட்டானுங்க. ஐயா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. அவங்கள புடிச்சு கட்டா, இந்த பின்னால கையை கட்டறாங்க பாரு. எங்க போ வாடான்னு சொன்னாலும் போயிடுவான் சார் பின்னாடியே. இவளுக்கு பேட்டியை முடிக்கிறதுக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க. சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். சண்டே ஆனா கிரிக்கெட்டுக்கு போயிருது. அங்கதான் நிம்மதி இருக்கு, அங்க இருக்கேன். நான் எந்திரிக்கு முன்னாடியே லாக் பண்ணிட்டு சொல்லாம கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் மெசேஜ் பார்த்தா எனக்கு தெரியும் ஓகே அவங்க போயிருக்காங்கன்னு சொல்லி. எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கு இவெல்லாம். ஒரு பெரிய விஞ்ஞானியை பிறக்க வேண்டியவன். சார் 8 மணிக்கு போவோம் சார். சரி. இவங்களுக்கு வந்து சண்டேனா 11 o'clock தான் எந்திரிப்பாங்க. சரி டிஸ்டர்ப் பண்ண கூடாது, நம்ம எந்திரிச்சு பூட்டிட்டு செய்ய போயிடுவோம். அருமையான கண்டுபிடிப்பு. ஒரு மாசமா பண்றேன். போன வாரம் தான் அவங்களுக்கே தெரியாது. ஐயோ, என்ன சார் உங்க பொழப்பு இப்படி ஆயிடுச்சு? அதாவது காலையில எந்திரிச்சு விளையாட போறவன் பொறுப்பு இல்லாதவனா, அவன் திரும்பி வர வரைக்கும் தூங்குறவங்க பொறுப்பானவங்க. நல்லா இருக்கமா எல்லாரும்? இந்த மாதிரி பேசும்போது தான் காண்டாவது. ட்ரிப்பை வேணா நம்ம டீல் பண்ணலாம். என்ன சார் ட்ரிப் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் போறேன், ஆனா இவங்களையும் கூப்பிடாம போனதில்ல சார்.
ஹைஃபையா பிளான் பண்ணும்போது இதுக்கான எக்ஸ்பென்சிவ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். செலவை குறைக்கணும், அதே கொஞ்சம் வீட்டோட இருக்கணும்னு நினைக்கிறேன். உன் கூட பிறந்தவன் தான்டா அவன். எவ்வளவு பொறுப்பா இருக்கான்னு பாத்தியா? ஜாயிண்ட் ஃபேமிலினா மீன்ஸ் அண்ணா, அவங்க ஒய்ஃப், பாப்பா எல்லாம் இருக்காங்க. சோ எனக்கு ஃபேமிலியோட போகணும். என் அம்மா அப்பா ரைட். எல்லாம் எத்தனை ட்ரிப் அவ தனியா போனா உங்களுக்கு ஓகே? ஒரு 3 போலாம் சார். 3 போலாமா? 3 அதிகம்பா. கல்யாணம் பண்றதுக்கு முன்னால நான் இருந்த சுதந்திரம் என்ன, இப்ப பண்ற கஷ்டம் என்ன? Think before you speak with elders. இப்போ எதனா ஒரு ஆர்குமெண்ட் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எல்டர்ஸ் சொல்றதே கேட்கணும். இவங்க ஏன் மச்சி ஏன் why I don't know why யார சொல்றீங்க? எல்லார்கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் அப்ப நேரா மாட்டுக்கு வருமா? உங்க அம்மா இது சொன்னா என்ன? ஜோக் இல்ல இல்லையா? உங்க அம்மாக்கு தெரியும் நீங்க எப்படி இருக்கீங்க, எங்க அம்மாக்கு தெரியாது. பேசும்போதே ரியாக்ட் பண்ணிட்டே இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் காண்டாகும்ல. உன் வேலையை நீயே பாத்துக்கணும். அது என்னமா? பாப்பு துண்டு எடுத்து கொடு, என் பனியன் எங்க இருக்கு, என் ஐடி கார்டு எங்க இருக்கு. குளிச்சுட்டு வந்து துண்டு வந்து ரூம்ல போட்டுருவாரு. மறுநாள் வேற துண்டு எடுத்துட்டு போயிருவாரு. துண்டு ஃபுல்லா ரூம்லயே இருக்கும் அப்படியே. என்னது இது? கல்யாணம் ஆன புதுசுல இதெல்லாம் கேட்காமலே அவருக்கு செஞ்சது யாரு? நான் தான். பொறுமை சாமி பொறுமை சாமி. ஆக்சுவலா முதல் 2 ஆண்டுகளை பெண்கள் ரொம்ப செலிப்ரேட் பண்ணிடுறீங்க. ஆனா அதே நீங்க கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது. ஓ அப்படியா விஷயம்? எப்பவுமே தர மாட்டாங்க சார். அது நிறைய விஷயத்துல சார். அத சொல்லுவா இவ்வளவு தூரம் வந்த. என் மேல தப்பே இருக்காது, யாராவது என்ன ப்ளேம் பண்ணுவாங்க. அவங்க மேலதான் தப்புன்னு கேட்க மாட்டாங்க. இன்னும் நீங்க திருந்தலையாடா? ஸ்பீட பார்த்தா ஏற்கனவே 7-8 டிஷர்ட் அவனுக்கு போட்டு விட்டு எழுதி இருக்கும்னு நினைக்கிறேன். தடுமாற்றமே இல்ல. எழுதுங்கம்மா எழுதுங்க. I don't care. எல்லா விஷயத்திலும் பெர்ஃபெக்ட். ஆனா பாப்பா விஷயத்துல மட்டும், என் விஷயத்திலையும் 0. மனிதனாக பிறந்தால் ஏதாவது ஒரு தீய பழக்கம் வேண்டும், அப்போதுதான் அவனுடைய வாழ்க்கை முழுமையடையும். புரியல. உங்க விஷயத்துல மட்டும் ஒரு பெர்ஃபெக்ட்டா இல்லன்னு சொல்றீங்களே, எதை வச்சு சொல்றீங்கன்னு கேக்குறேன். எதுவுமே இல்ல சார். டேய் நீ சும்மா இருடா. இவனுங்க கிடக்குறானுங்க சுண்டக்கா பசங்க. 10:30க்கு தான் வருவாரு. அங்க நாங்களாம் எங்கன்னு எங்களுக்கு தெரியாது. வருவாரு, ஃப்ரெஷ் அப் ஆவாரு, ஃபோன் பாப்பாரு, சாப்பிடுவாரு, படுப்பாரு. அட கன்றாவிய டைம் கொடுக்க முடியல என்னால. அதுக்கு ஆக்சுவலா காலைல 10 மணிக்கு பேக் எடுத்தோம்னா மார்னிங் ஆபீஸ், ஈவினிங். சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம். ஒரு 10:30 மணிக்கு வராத, ஒரு 10 மணிக்கு வா. பாப்பாவோட இருக்கும்போது ஒரு 9 o'clock மேல பேட்டரி ரொம்ப லோ ஆயிடும். கதை இப்படி போகுதா? என்னால சமாளிக்க முடியாது அவளை. அவர் வந்து ஹெல்ப்லாம் பண்ணாது. நீ வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு இரு. இப்படியே சொல்லி சொல்லி கொல்ல போலாலே போஸ்ட் பண்ணிடலாம். இல்ல 10 மணிக்கு பேக் மாட்டறவன் நைட் 10:30 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரான். அவனுக்கு பேட்டரி சார்ஜ் டவுன் ஆகாதா? கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. இப்ப பாப்பா இருக்கா சார், அவ அதுக்கப்புறம் வளர்ந்துருவா சார். அவ கூட எப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார்? என்ன விட்டுரு. சரி அப்ப உன்னை விட்டுருவோம். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. அவங்க அப்பாவுக்கும் மகளுக்கும் ஏதாவது இருக்கணும். ஆனா அது கிடையவே கிடையாது. அந்த ரிலேஷன்ஷிப்பே இல்ல. இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? நம்ம வந்து ரிலேட்டிவ் டிபெண்ட் பண்ணி வாழ்ந்தோங்க. இப்போ நம்ம புள்ள வந்து அந்த டிபெண்ட் வந்து வந்துடக்கூடாது. நம்ம இது இதெல்லாம் ஒரு காரணம். தந்தை ஒரு தாயை போலவே அன்பை வெளிப்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க. அவரு தன் வாழ்க்கையில கண்ட அனுபவத்துல இருந்து இதுதான் பிள்ளை மேல காட்டுற பாசம். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. உங்க ஃபேமிலியே எத்தனை பேரு பிள்ளை பிறந்த 10வது நாள் மலேசியாக்கும் சிங்கப்பூருக்கும் போனவங்க இருக்காங்களா? இவருக்கு இதான் வேலை. ஒரு முட்டையை கொடுத்து ஊட்டுனா அதுக்கு அடைச்சிக்குது. மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. சாக்லேட் வாங்கினா ஃபுல்லா கொடுத்துறாரு, அடைச்சிக்குது. அதை எப்படி புட்டு கொடுக்கணும்ன்ற ஒரு பேசிக் தெரியல. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. நீங்க என்ன எழுதுறீங்கன்னா, அவர் என் விஷயத்திலும் பாப்பா விஷயத்திலும் 0ன்னு எழுதுறீங்க. எப்படி ஒருத்தர 0ன்னு எப்படி சொல்லுவீங்க? அம்மா பிச்சிட்டீங்க பிச்சு. இப்போ ஒரு இந்த 2 வேளை பார்த்து சம்பாதிக்கிற பணம் உங்க வீட்டுக்கு வருதா இல்ல அவங்க அம்மா வீட்டுக்கு போதா? கம்ப்ளீட்டா உங்களுக்கு தான் வருது, ரைட்டா? இல்ல டீப்லே ஆத்தாலே தெரியும். அது உண்மையான கண்ணீர். அதாவது எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 100 தான் சார். அப்ப மாத்துக்க 100. பச்சா குடுமி சரச்சா மொட்டை பாங்க எங்க ஊர்ல. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஃபங்க்ஷனுக்கு போவாங்க சார். என்ன பண்ணுவாங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு எங்களை விட்டுட்டு போயிருவாங்க சார். ஃபங்க்ஷனுக்கு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் முன்னாடியே போயிருவாங்க. அடேங்கப்பா ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. ட்ரிப்புக்கு என்னன்னா கண்டினியூஸா போயிட்டே இருப்பாரு. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ் கோலிக் ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் கோலிக் ஃப்ரெண்ட்ஸ், ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். உயிருக்கு நான் நேசிக்கிற நண்பனை பிரிக்க பாக்குறியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னைய மன்னிச்சிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.